Hi friends, welcome to Gurukulam Tailoring. Last time நம்ம வந்து இந்த பெட்டிகோட் வந்து A-line டைப்பில் ஃப்ராக் கட் பண்ணி வச்சுருந்தோம். அதை நம்ம இப்போ எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ஃப்ரண்ட்டில் கொஞ்சோண்டு டிசைனுக்காக நான் கட் பண்ணி விட்டுருந்தேன் இல்லையா, இந்த பீஸை இது அட்டாச் பண்ணுறதுக்கு எப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இந்த லைனிங் எல்லாம் இப்போ தேவையில்லை. இதை எடுத்துகிட்டு இந்த டிசைனுக்காக இதை கட் பண்ண இந்த பீஸை ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். இதை ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த லைனிங்கோடு நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ இது தைச்சிட்டு இதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் ஒன்று பண்ணிடணும். இந்த ஓரமாக ஒரு டாப் ஸ்டிச் ஒன்று பண்ணிடணும். இந்த இடத்துல லைட்டாக கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கு இல்லையா, இதை லைட்டாக அப்படி கட் பண்ணி இதை ஷேப் பண்ணிடணும். இந்த க்ராஸை எடுத்து விட்டணும். அடுத்தது இதை பேஸ் பண்ணி இன்னொரு ஸ்டிச்சு இங்கே ஃபேன்சியாக ஒன்று கொடுத்துட்டோம்னா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போது இதில் வந்து இந்த லைனிங்கை இதோடு அட்டாச் பண்ணி இந்த நெக்கையும் ஆம்ஹோலையும் தைச்சிக்கிறோம். இது வேறு ஒரு, அதாவது இந்த பிசுறெல்லாம் வெளியே தெரியாத அளவுக்கு நம்ம உள்ளே கொடுத்து தைக்க போகிறோம் எல்லாமே. அப்போ நெக்கையும் தைக்கிறோம், ஆம்ஹோலையும் தைக்கிறோம். ஃபஸ்ட்டு நெக்கை தைச்சிக்கோங்க. இந்த நெக்கை தைச்சிட்டோம். அதே மாதிரி இந்த ஆம்ஹோல் சைடையும் நம்ம தைச்சிக்கிறோம். இப்போ இந்த டர்னிங்லாம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுறணும். இப்போ இதை அப்படியே நம்ம புரட்டி விட்டுறோம். மாதிரி எடுத்துகிட்டு இதுக்கும் டாப் ஸ்டிச் ஒன்று பண்ணிடுறோம். கழுத்துக்கு, கைக்கு எல்லாத்துக்கும் டாப் ஸ்டிச் பண்ணிடுறோம்.
இப்போ இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ இந்த லைனிங்கை வந்து உள்ளே இருக்கு இல்லையா, இதை வந்து இது ஒரு லைனிங்கை மட்டும் தனியாக மடித்து முதல்ல தைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு. இப்போ பேக் சைடு தைக்கிறத பார்த்துருவோம். இப்போ இதில் வந்து ஜிப்பு வைக்க போகிறோம். எந்த அளவுக்கு நமக்கு ஜிப் வேணுமோ அந்த அளவுக்கு இங்கே கொஞ்சம் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிடுறோம். லைனிங்கும் கட் பண்ணுறோம், இந்த மெயின் கிளாத்தையும் கட் பண்ணுறோம். இப்போ இந்த அளவு இருந்தால் போதும். இங்கேருந்து ஒரு 6.5 inches இருந்தால் போதும். அதுக்கு மேலேருந்து ரொம்ப கீழே போயிடும். இது நம்ம எப்படின்னு தச்சு திருப்பும் போது 7 inch வந்துடும். அதனால் 6.5 நம்ம பாயிண்ட் பண்ணிவிட்டு இதை நம்ம கட் பண்ணிடுவோம். லைனிங்கையும் இதே மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுருங்க கரெக்டாக அந்த லெவலுக்கு. இப்போ இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரெண்டையும் சேர்த்து முதல்ல இது தைச்சிக்கிறோம். இந்த கிளாத் மேலே லைனிங்கை வச்சுட்டு ஃபஸ்ட்டு நெக்கை தைக்கிறோம். உங்களுக்கு கரெக்டாக பாயிண்ட் பண்ணி திருப்ப முடியாது, தப்பாக போகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முதல்ல நெக்கை தச்சு எடுத்துருங்க. இதில் அதே மாதிரி ஆம்ஹோலையும் தைச்சிடுறீங்க. இதுவும் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருவோம். அடுத்து இந்த ஆம்ஹோலையும் அதே மாதிரி தைக்கிறோம். திருப்பி இந்த வளையிற இடத்துல எல்லாம் இதுலேயும் கட் பண்ணிடுறோம். அந்த அம்பூலில் வெட்டுற மாதிரி, கழுத்துக்கு வெட்டி விட்ட மாதிரி இந்த அம்பூலுக்கும் தையல் வரைக்கும் வெட்டிடுறோம். இப்போ இந்த இது வெட்டி விட்ருக்கோம் இல்லையா ஜிப்புக்காக, இதை இப்போ தைக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா சுற்றி தைச்சிட்டே வரும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். முன்ன பின்ன பேலன்ஸ் இல்லாமல் விட்டுருவீங்க. இப்படி தைச்சிட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இது நீங்கள் எப்படி கொண்டு வந்து நிப்பாட்டணும்னா, இந்த கட் பண்ணதுக்கு நேராக இங்கே ஒரு 1/2 inch முன்னாடி இதை நிப்பாட்டிட்டு, இது வந்து நீங்கள் இப்படி தைச்சிட்டே வர்றது வந்து இப்படி வி ஷேப்பில் இப்படி வந்து நிற்கணும். அதே மாதிரி இதுவும் இப்படி போகும். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக போகணும். கரெக்டாக இதுக்கு நேராக வந்து இந்த பாயிண்ட் வந்து நின்று இந்த மாதிரி வி ஷேப்பில் இந்த இது போகணும். இந்த ஸ்டிச்சிங் வந்து இந்த வி ஷேப்பில் போகணும். இப்போ கரெக்டாக கொண்டு வந்து இந்த பாயிண்டில் அப்படி நிப்பாட்டிட்டு இதை டேர்ன் பண்ணி இந்த பக்கம் போய் அதே மாதிரி வி ஷேப்பில் தான் வரணும். இப்போ அதை கரெக்டாக அந்த வி பாயிண்டில் இங்கே லைட்டாக கட் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் திருப்ப முடியும். இப்போ திருப்பதுக்கு முன்னாடி ஷோல்டர் ஜாயின் பண்ணுறோம். ஃப்ரண்ட்டை கொண்டு வந்து இதில்
ஏன்னா ஏற்கனவே கை கழுத்து எல்லாம் தைச்சிட்டோம். இதுக்குள்ளே விட்டு தான் நம்ம இந்த ஷோல்டரை ஜாயின் பண்ண போகிறோம். இது எப்படி அப்படின்னா, இந்த கிளாத் அப்படி எடுத்துக்கோங்க. லைனிங்கோடு இருக்கணும். இந்த மெயின் கிளாத்தோடு இருக்கணும். இந்த இதுக்குள்ளே கொண்டு போய் இந்த ஷோல்டருக்குள்ளே கொண்டு போயிடுறோம். உள்ளேருந்து வெளியே வந்துடுச்சா? இதை வந்து நல்லா அப்படி கரெக்டாக எடுத்து விட்டுக்கோங்க. இந்த தெரியுதா? இதுக்குள்ளே இருக்குது, இந்த கிளாத்துக்குள்ளே இருக்குது. இதை நல்லா கரெக்டாக ஈவனாக அப்படி வச்சுட்டு இதை நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிடுறோம். அதே மாதிரி அடுத்த சைடையும் இந்த இதுக்குள்ளே அப்படியே கொண்டு போயிடுறோம். அந்த ஷோல்டருக்குள்ளே கொண்டு போயிடுறோம். உள்ளே வந்துடுச்சா? இதுவும் அதே மாதிரி அதுக்குள்ளே வச்சு இதையும் ஜாயின் பண்ணிடுறோம். இது வந்து பிசு வெளியே தெரியாதுன்றதுனால இந்த மெத்தட் நம்ம பண்ணுறோம். நீட்டாக இருக்கும் அப்படின்றதுனால. இப்போ இதுவும் தைச்சாச்சு. இப்போ இந்த இதை அப்படியே புரட்டி பார்த்தோம்னா உள்ளேருந்து வெளியே எடுத்தோம்னா, உள்ளேருந்து அப்படி வெளியே எடுக்கும் போது இந்த கிளாத்து வெளியே வந்துடும். நீட்டாக இருக்கும். இந்த பக்கமும் பிசுறு இருக்காது, இந்த பக்கமும் பிசுறு இருக்காது. என்ன பண்ணியிருக்கோன்னா, இதை ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணினதில் இந்த கேப்புக்குள்ளே, ஏன்னா இந்த டாப் ஸ்டிச் போட்டுட்டிங்கன்னா இதுக்குள்ளே விட முடியாது. அதுக்கப்புறம் தான் இந்த டாப் ஸ்டிச் போடணும் 2 பக்கத்துக்குமே. அது போடுறதுக்கு முன்னாடி இந்த கிளாத்தை உள்ளே விட்டு இந்த இதை முதல்ல தைச்சிக்கிறோம் ஷோல்டர்ஸ். அதுக்கப்புறம் நம்ம இந்த கழுத்து இதெல்லாம் ஜிப்பெல்லாம் அதுக்கப்புறம் நம்ம தைச்சிக்கலாம். இந்த உள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லா அப்படியே எடுத்து விட்டுட்டு ஒரு பின் வச்சு நல்லா இந்த பாயிண்டெல்லாம் எடுத்து விட்டுக்கோங்க. பிசுறுங்கிறது வந்து வெளியே இருக்கவே இருக்காது. இந்த பேக் சைட் திருப்பி பாருங்கள், கையிலையும் இருக்காது, கழுத்துலேயும் இருக்காது, ஷோல்டர்லேயும் இருக்காது. டாப் ஸ்டிச் இந்த கைக்கும் கழுத்துக்கும் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.